Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடேல எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோட எண்டில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்குக்கும் இன்ட்ராடேல என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷனையும் நான் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம வீடியோவில் என்ன கிளியராக சொல்லியிருந்தோமோ அந்த லெவல்ஸில் பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. நேற்று நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்னிங் பிரேக் ஆச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம், 23,233 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கேருந்து செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பேனிக் செல்லிங் இங்கேருந்து தான் செல் புஷ் பண்ணியிருக்காங்க. திருப்பி இங்கே வந்தால் செல் புஷ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து செல்லிங் புஷ் பண்ணியிருக்காங்க. எகைன் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,000 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம லெவல்ஸ் தான். மார்னிங் சொல்லியிருந்தோம் 49,480 எபோவ் போயிடுச்சு அப்படின்னா, 48,485 மேலே ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 48,660 கிராஸ் பண்ணும்போது 48,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அங்கேருந்து ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆனால் அப்சைடில் போகலான்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக இன்டிமேட் பண்ணி ரிவர்ஸ் ஆகிருக்கு. பர்டிகுலராக நிஃப்டியில் கூட நம்மளால் வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். பட் பேங்க் நிஃப்டியில் கேண்டில் கன்ஃபர்மேஷனோடு வந்துச்சு. அந்த வந்து செல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர ஃபாலோ பை கேண்டில் பாதி லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகல. எகெயின் ஒன்று எடுத்திருந்தா இந்த லெவல் வரைக்கும் அழகாக ஒரு என்ட்ரி டார்கெட் எஸ்எல்ல கொடுத்துருக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் ட்ரேட். மார்னிங் வந்து நாங்கள் இங்கே ட்ரேட் பண்ணோம், ஆனால் பெரிய லெவலில் பாயிண்ட்ஸ் பிடிக்கல. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பையிங் ப்ரெஷரில் மூமெண்டம் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் சரியில்லை. மார்னிங் நம்ம வந்து பிரேக் ஆச்சுன்னா அந்த 800 வரைக்கும் போயிருக்கோம்னு சொல்கிறனால இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் தான் இம்பார்ட்டன்ட் ட்ரேடு. ஒரு 50 எந்த புட் ஆப்ஷன் வேணால் எடுத்துக்கலாம். இந்த 1205 கேண்டில் எதுக்கு இந்த ட்ரேட் முடிஞ்ச ட்ரேடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இதை பார்க்கும்போது என்னென்ன கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸ்பாட்டில் கரெக்டாக 12 o'clock செல் இனிஷியேட் ஆகுது, ஃபாலோ பை கேண்டில் சப்ஸ்டைன் ஆகுது. சேம் அதே மாதிரி ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா 12 o'clock கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷில் வருது, சப்போர்ட் ரேஞ்சிலிருந்து ஃபாலோ பை கேண்டில் சப்ஸ்டைன் ஆகுது. இந்த இடத்துல எடுத்திருந்தால் 760 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நம்ம லைவ் லேர்னிங் குரூப்பில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் போச்சு. பட் இது ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இங்கேருந்து எடுத்தால் இந்த 760 வரைக்கும் இருக்க டார்கெட், இதுவே ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ். இன்றைக்கான எஃப்ஐஏ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் 12,124 கோடி பை பண்ணியிருக்காங்க, 14,914 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்காங்க, 2,790 கோடி. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பை பண்ணியிருக்காங்க, 13,148 கோடி பை பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,214 கோடி. ஓவராலாக நெட்டாக ப்ராஃபிட் பையிங்கில் இருக்காங்க 2,935 கோடி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சைடுமே ஸ்ட்ராங்காக கிரியேட் ஆகல. டவுன் சைடும் சரி, அப் சைடும் சரி. கால் ஆப்ஷன் சைடாச்சும் ஏதாவது ஓரளவுக்கு ரைட்டிங் இருக்குது, புட் ஆப்ஷன் சைடில் ரைட்டிங்கே இல்லை. மார்க்கெட் ஒருவேளை கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா நாளைக்கு க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாளைக்கு க்ளோசிங் வச்சு தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியும் வீக்லி க்ளோசிங்கில். இப்போதைக்கு 23,000 ஸ்டாடல் இருக்குது, 23,200 கால் ரேட் இருக்குது, ஃபாலோட் பை 23,400 கால் ரேட் இருக்குது. புட் ரேட் வந்து 23,000 புட் ரேட் இருக்குது, ஃபாலோட் பை டைரெக்டாக 22,800 தான் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயுமே பெரிய லெவலில் புட் ரேட் கிடையாது. நிஃப்டியில் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கெலாம் வந்து 23,200 புட் ஆப்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 23,200 புட் ஆப்ஷன்
ஒரு 20 ருபீஸ்லேருந்து நேராக ஒரு 185 ருபீஸ்க்கு போகுது. நம்மளால் இங்கே ஏதாச்சும் கன்ஃபர்மேஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எகைன் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வேறு ஆக்ட் ஆகுது. திருப்பி என்ன எடுக்கலாம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் கரெக்டாக ரியாக்ட் ஆகுமான்னு தெரியாது. இந்த மாதிரி கம்மியாக இருக்க ப்ரீமியம் அதிகமாக போகலாம், அதிகமாக இருக்க ப்ரீமியம் கம்மியாக வரலாம். அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுக்கு டெய்லியும் ஒரு 20 பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு லாட் போட்டாலும் சரி இல்லை 2 லாட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, டெய்லியும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அழகான ஒரு இடத்துல ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ரிஸ்க்கு வந்து 1%, ரிவார்டு 1.5%. அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட் எஸ்எல் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட், 15 பாயிண்ட் எஸ்எல் 25 பாயிண்ட்ஸ் டார்கெட். இந்த மாதிரி டே பேசிஸில் எவ்ரிடே வந்து ஈஸியாக மார்க்கெட் 20 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் கேட்ச் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து 6.5 hours டைம் இருக்குது. வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இல்லை ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி டெய்லி அந்த 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிட்டு நான் ரீசெண்டாக இல்லை ப்ரீவியஸாக நிறைய பேரை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். முன்னாடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 20 பாயிண்ட்ஸ் எப்படி பிடிக்கிறதுங்கிறத லிமிடெட் குவான்டிட்டி போட்டு கரெக்டான இடத்துல டெய்லி 20 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டே வராங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி, 3000 குவான்டிட்டியில் கூட ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே 20 பாயிண்ட்ஸ் தான். என்னன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன பாயிண்ட்ஸ் தேவை, நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் தேவை, நம்ம அதுக்கு என்ன ரிஸ்க் கொடுக்க ரெடியாக இருக்கும், அந்த மாதிரி எவ்ரிடே வந்து நம்ம ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸை டார்கெட் வச்சு பெர் டேக்கு ஒரே ட்ரேடு தான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். 2 மந்த்ஸுக்கு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த 20 பாயிண்ட்ஸ் எப்படி ஈஸியாக கேட்ச் பண்ணுங்கிறது ஐடியா வந்துடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 20 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் பிடிக்கிறேனான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. நான் இப்போ பேங்க் நிஃப்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணல. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 70 to 100 பாயிண்ட்ஸ் எவ்ரிடே இனிமேல் கேட்ச் பண்ணுங்கிறதுக்கு அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நிஃப்டி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறனால சொல்கிறேன். நிஃப்டியில் 20 to 25 பாயிண்ட்ஸ் சும்மா ஒரு ரேண்டம் ட்ரேட் எடுக்காமல் கன்ஃபர்மேஷனோட ஒரு 60 ட்ரேடிங் செக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகட்டும், லிமிடெட் குவான்டிட்டியில் கூட ட்ரை பண்ணுங்கள், லிமிடெட் குவான்டிட்டி ஒரு லாட்டில் கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த 50 பாயிண்ட்ஸ் 20 to 25 பாயிண்ட்ஸ் இந்த 60 days ஃபாலோ பண்ணும்போது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்தெந்த இடத்துல தேவையில்லாத என்ட்ரி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு 75 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறோம், அதோட ஃப்ளக்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து 150 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் அடுத்த நாள் திருப்பி 75 குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ஒரு 225 குவான்டிட்டி, இப்படி ட்ரேட் பண்ணுறோம்னா அதோட ஃப்ளக்சுவேஷன் தெரியாமல் ஏதோ ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சோம், ஏதோ ஒரு 15 பாயிண்ட் பிடிச்சோம்னா அதில் கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால் வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட், இல்லைனா ஒரு ஐடென்டிஃபை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை ட்ரேட், இல்லைனா ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா ஸ்ட்ராட்டஜி பேஸில் ட்ரேட், டெய்லி இந்த 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுங்கள். என்ன குவான்டிட்டியில் ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்த 60 ட்ரேடிங் செக்ஷனும் அதே குவான்டிட்டியில் தான் இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருப்பீங்க. எங்கெங்கே ட்ரேட் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக ஆகிட்டு இருக்கும். எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வின் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். எந்த சைடும் பெருசாக கால் சைட்லாச்சும் ஓரளவுக்கு 200 ரேட்டிங் இருக்குது, நேரம் அதை விட்டால் 400 ரேட்டிங் இருக்குது. புட் சைடில் 23,000 மட்டும் தான் ரேட்டிங் இருக்குது, ஃபாலோட் பை 22,800 தான் ரேட்டிங் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். எப்படி இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன் நான் கிளியராக சொன்னணும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் ஆஃபில் ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செகண்ட் ஆஃபில் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. அது மாதிரி நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த ட்ரெண்ட் பேஸில் ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் 1 hour நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2:30 to 3:15 இதோட க்ளோசிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட் 1 hour வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட் 1 hour ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் இருக்க டைமில் ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிற மாதிரி 23 to 30 கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், தேர்ட் அட்டெம்ப்ட் வந்தாலும் 50% தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் அட்டம் ஃபிஃப்த் அட்டம்ப்ட்லாம் 90% பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட்டுன்னு வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் தான், 22,800 தான் லாஸ்ட் சப்போர்ட். ஒன்ஸ் அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு, இன்கேஸ் நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்தோடனே புட் ஆப்ஷன் சைடில் ஓடாதீங்க. ஏன்னா ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கால் ஆப்ஷன் சைடில் டைவர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அதனால் பிரேக் ஆயிடுச்சா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுங்க.
மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 23 120 23,000 இந்த 120 பாயிண்ட்ஸில் ட்ரேடாக எடுக்கும்போது ஜஸ்ட்டு கன்சால்டேஷனில் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும், புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திருப்பி சப்போர்ட்டுக்கு வரும், ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். 23 132 23,000. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டாக இருக்குன்னா ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லையும் புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். இப்படி வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தால் 20 to 25 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். லோவில் போய் புட் ஆப்ஷன் எடுக்காதீங்க. சரி, மார்க்கெட்டில் டவுன் சைடில் வருதுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது தைரியமாக புட் ஆப்ஷன் எடுத்தால் 20 to 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 23 150க்கு மேலே இந்த இடத்துல ப்ரைஸு ட்ரேட் ஆகிட்டு ஜஸ்ட் பிரேக் ஆகுதுன்னா திருப்பியும் இந்த செல்லர் ஜோனை டெஸ்ட் பண்ணும். அந்த செல்லர் ஜோன் வரும்போது இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இங்கே எக்ஸிட் ஆயிடணும். பிகாஸ் ஆல்ரெடி செல் இனிஷியேட் பண்ணவங்க திருப்பியும் இது ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் தான் ஒரு நல்ல மொமெண்டம், ஒரு 100 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் இங்கே கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இங்கே இருக்க கால் ஆப்ஷன் சைடில் 150 கிராஸ் பண்ணால் 220 வரைக்கும் போகலாங்கிறது இங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் ஆனால் தான் அது வந்து வேலிடாக இருக்கும். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் சொன்னது தான், பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கீழே எங்கே பவுன்ஸ் வரும்னு தெரியாது. ஏன்னா இங்கேருந்து பையிங் புஷ் பண்ணவங்க திருப்பி இங்கேருந்து பையிங் புஷ் பண்ணவங்க இந்த இடத்துலையும் பையிங் வரலாம், இந்த இடத்துலையும் பையிங் வரலாம். அதனால் பாட்டமில் போய் புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்காதீங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரும்போது புட் ஆப்ஷனில் ட்ரேட் எடுங்க. இன்றைக்கி நான் மார்க்கெட் ஹவர்ஸில் கூட மென்ஷன் பண்ணுவேன். எஸ்டர்டே வீடியோ ஐ கிளியர்லி டோல்ட் ப்ரீமியம் வாஸ் டிகே மார்னிங் 2 6. கரெக்டாக இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இன்டிமேட் பண்ணேன் இந்த இடம் நான் எஸ்டர்டே சொன்ன செல்லிங் ஜோனுன்னு. அது இல்லாமல் இந்த இடத்துக்கு வரும்போது 60 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 160 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 60 பாயிண்ட்ஸ் டிகே ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இடத்த எப்படி பிரேக் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேக் ஆகுறது டெசசிவாக பிரேக் ஆகணும், அப்போ தான் அது வேலிடி. ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் ஒரு ரேலி கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட். திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன மொமெண்டம் ட்ரேடு தான். கால் ஆப்ஷன் சைடில் ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி தான் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா ஜஸ்ட் அப் சைட் டவுன் சைடில் கன்சால்டேட் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் வந்துச்சுன்னா செல் ஆன் ரைஸில் வரும். கண்டிப்பாக செல் ஆன் ரைஸில் வரும்போது ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் செல் புஷ் பண்ணலாம், புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். இங்கே வரும்போது என்ன ப்ராப்ளம், இப்படி வரும்போது புட் ஆப்ஷன் எடுக்கனால என்ன ப்ராப்ளம்னா இங்கே 23,000லேருந்து 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா ப்ரீமியம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் ஏறும். புட் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ போய் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது உங்கள் எஸ்எல் அடிச்சிடும். அதனால தான் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எடுக்க சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அதே சேம் லெவல் தான், எந்த லெவல் சேஞ்ச் கிடையாது. பேங்க் நிஃப்டி போகிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இன்றைக்கி ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபால். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 49,500 49,200 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 49,500 to 49,200 கன்சால்டேஷன் ஜோன். இது வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன். எந்த சைடு வேணால் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து 500 to 200க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன். எந்த சைடு வேணால் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அந்த கன்சால்டேஷனில் ட்ரேடாக இருக்கும்போது பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் நாளைக்கு ஒரு பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட், எகைன் பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எகைன் 49,500க்கு மேலே எப்போ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்த மாதிரி இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரணும். அந்த மாதிரி ஏதாவது கேண்டில் கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா ஈஸியாக நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். 49,700 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட், எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் செகண்ட் டார்கெட். ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து கால் ஆப்ஷன் சைடில் இது பிரேக் ஆகும், நல்லா டெசசிவாக பிரேக் ஆகும். டெசசிவாக பிரேக் ஆகும்போது எப்படி இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெசசிவாக பிரேக் ஆச்சோ அந்த மாதிரி டெசசிவாக பிரேக் ஆகும். அப்போ தான் இங்கே என்ட்ரி கொடுக்கணும். 660 to 700 ஃபஸ்ட் டார்கெட், 800ங்கிறது ஃபைனல் டார்கெட். எஸ்எல் வந்து இந்த இடத்துல இருக்குது.
புட் ஆப்ஷன் சைடில் பொறுத்த வரைக்கும் 49,200 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் பாட்டம் டு டாப் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 49,150 வந்து 0.68 லெவல். அதனால் 200 பிரேக் ஆனால் கூட வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்படியே ஃபால் வந்துட்டு இருக்காது, ரீட்ரேஸ் ஆகி தான் ஃபால் வரும். அப்போது 200 பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா திருப்பி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் 220க்கு மேலே வர முடியாமல் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்னா அப்போ புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்தோம்னா 4900 ஃபஸ்ட் டார்கெட் 49,000 திருப்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இருந்தால் பையிங் புஷ் ஆச்சு, திருப்பி இங்கே வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆனால் 49 ஃபைனல் ஸ்டாப் மாதிரி 49,780. பேங்க் நிஃப்டியில் நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 48,780 தான் ப்ரீவியஸ் பிரேக் அவுட் லெவல், சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, திருப்பி சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு இன்பேலன்ஸ் மூவ் இருக்குது, ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இன்கேஸ் ரொம்ப மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, செல்லிங் ஹெவியாக வருது, நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ட்ரெண்ட் பிடிக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிரும், ஈஸியாக ஃபால் ஆயிரும். அந்த ட்ரேடர் இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா கேப் ஃபில்லிங் இருக்குது, ப்ரீவியஸ் 3 டைமோட சப்போர்ட்டு, அதுவும் பிரேக் ஆகுது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே வந்து புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் அழகாக எடுக்கலாம். அப் சைடில் லெவல்ஸ் இருக்குது, மார்னிங் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு சேம் லெவல்ஸ் தான், லெவல்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்டாரும் இந்த சைடில் பார்த்தீங்க, இல்லைன்னா சில நாள் வந்து ஒரு செக்டார் பாசிட்டிவ் ஆகுது, சில செக்டார் நெகட்டிவ் ஆகுது, சின்ன பவுன்ஸ் வருது. அதனால் எல்லா செக்டாரையும் கொஞ்சம் இதாக இருக்குது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டபுளாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியாவில் 7,400 இருக்கும்போதே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில், பையிங்கில் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுத்தால் ரெசிஸ்டன்ஸ் 8,000 8,100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இது டெய்லி டைம் ஃப்ரேமில் பஜாஜ் ஃபின்சர் 8,000ங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து செல் இனிஷியேட் ஆகிட்டே இருக்கும் அங்கே வரும்போதெல்லாம். பட் இந்த டைம் 800க்கு மேலே பிரேக் ஆகிருக்கு, டெசசிவ் பிரேக் அவுட். இதுதான் சொல்கிறது, ரெசிஸ்டன்ஸில் வரும்போது டெசசிவ் பிரேக் அவுட்டுங்கிறது இதை தான் சொல்கிறது. பிரேக் அவுட் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சோ அந்த இடத்துல இன்னைக்கு நேற்று வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இன்றைக்கி ஒரு நல்ல க்ளோசிங் வருது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடே பேசிஸில் நல்ல ஒரு கேட்ச் பண்ண முடியும், இல்லைனா 1 or 2 days ஸ்விங் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போர்ட்டில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட மூமெண்டம் உங்களுக்கு தெரியும் போது நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கணுங்கிறது, அதில் என்ன ரிஸ்க் வைக்கணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.